ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் 8 இயர்ஸ் முன்னாடி கிராஃப்ட் ஸ்டுடியோ வச்சுருந்தேன்னு சொன்னேன்ல. அப்போ நான் போட்ட டாய்ஸ் கலெக்ஷன் தான் இதெல்லாம். பாருங்கள், நான் ஒவ்வொரு டாய்ஸாக இதில் காமிக்கிறேன். இது வந்து ஜிராஃபி. நான் எல்லாமே யூடியூப் பார்த்து தான் போட்டேங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியுன்றதுனால யூடியூப் பார்த்தாவே நான் போட்டுருவேன். அப்போல்லாம் எனக்கு டைம் பாஸு, ஹாபி எல்லாமே இது தாங்க. எந்நேரமும் ஃப்ரீ டைமில் நான் வந்து உள்ளன் டாய்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். எல்லாருமே என்னை கேட்பாங்க, எந்நேரமும் டாய்ஸ் பண்ணிகிட்டே தான் இருப்பியான்னுவாங்க. அப்போ உள்ளன் கலர்ஸ் வந்து அதிகம் கிடைக்காதுங்க. எங்கள் லோக்கல் ஷாப்பில் இருக்கிற கலர்ஸ் வச்சே தாங்க நான் அனுப்பிடுவேன். ஒவ்வொரு டாயுமே நிறைய டாய்ஸ் வந்து நான் சேலும் பண்ணியிருக்கேங்க. என்னோடய ரிலேட்டிவ்ஸு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, இவங்கெல்லாம் நான் டாய்ஸ் பண்ணுறதை பார்த்துட்டு எனக்கும் இந்த மாதிரி போட்டு தருவீங்களான்னு கேட்பாங்க. அதனால் நிறைய டாய்ஸ் நான் அவங்களுக்கும் சேல்ஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இதில் ஏதாவது டாய் பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சில டாய்ஸ், நிறைய டாய்ஸ் நான் பண்ணியிருக்கேன். அதில் சில டாய்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணதுனால சில டாய்ஸ் வந்து இதில் இருக்காது. இந்த டாய்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு டாய்ஸாக நான் வந்து இதெல்லாம் வந்து யூடியூப் வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால் இதை நான் மேக் பண்ணி நான் உங்களுக்கு திரும்ப தர முடியாது. ஆனால் இதில் ஒரு சில டாய்ஸ் வந்து நானாக மேக் பண்ணது. அந்த டாய்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நான் பேட்டர்ன் வந்து நான் போட்டு காமிக்கிறேன் தமிழ்லேயே. சின்ன சின்ன டாய்ஸாக ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். வீட்டில் இருக்கிற உமன் வந்து டைம் பாஸாகவும் இது பண்ணலாம், ஒரு பிஸ்னஸாகவும் பண்ணலாம். ஆனால் இது வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணோம்னா நிறைய அவங்களுக்கு பாடியில் ஸ்ட்ரென்த் வேணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ஃபுல் டைமாக பண்ணிகிட்டு இருந்தால் நிறைய உடம்புல வந்து நிறைய பிரச்சனைகள் வருது. டைம் பாஸாக ஒரு 2 hours 3 hours பண்ணிகிட்டு இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. ஃபுல் டைமும் பண்ணால் தான் பிரச்சனை வருது. நான் வந்து இதை வந்து ஒரு ஸ்டுடியோ வைக்கணுன்றதுக்காக 1 இயரில் வந்து நிறைய டாய்ஸு, குல்லா, ஷூஸ், பேபி ட்ரெஸ்ஸு, நிறைய ஹேண்ட்பேக்கு, பர்ஸு, கிட்ஸ் பவுச்சஸ்ஸு எல்லாமே உட்காந்து ஒரு வெறித்தனமாக பண்ணிகிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 இயராக பண்ணி ஒரு ஸ்டுடியோவும் வச்சேன். ஆனால் 1 month தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே என்னோடய பாடியில் ஹெல்த் இஷ்யூ, அதனால் அதை கண்டினியூ பண்ண முடியல. அந்த 1 monthலேயே 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்க என்கிட்ட. 4 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நான் ஒவ்வொரு டாயும் ஒரு பேபிக்குள்ளே ஒரு ஷூ மேக் பண்ண கற்றுக் கொடுத்துட்டேன். அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. திரும்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட சேரணுன்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஆனால் என்னால் வைக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா என் உடம்புல ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சு. அது இல்லாமல் அது சரியானோடனே ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன். என்னோடய பையனுக்கு 8 வயசு ஆகுது. எனக்கு 2 பொண்ணு, ஒரு பையன். 3வது பையன் 8 வயசு ஆகுது. எனக்கு வந்து ஏஜ் வந்து 40 இயர்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த உள்ளன் பின்னுறது வந்து 10 இயர்ஸ்லேருந்து பின்னிகிட்ருக்கேன். அப்போல்லாம் ஜஸ்ட் டேபிள் மேட்டு, இந்த பேபி கவுனு, சின்ன சின்ன பர்ஸு, இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் நான் காலேஜ் போகக்குள்ளே தான் வந்து சம் புக்ஸ் வாங்கி நான் உள்ளன் டாய்ஸ் பின்னி, இது இப்போ பார்க்குறீங்களே இதெல்லாம் நான் புக்ஸ் மூலியமாக தான் பின்னினேன். புக்ஸு கிடச்சிது, அதை வாங்கி நான் பின்னினேன். அப்புறம் தான் இந்த செல்ஃபோன், ஆண்ட்ராய்டெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்து யூடியூப் ஒன்று இருக்குது, அதில் உள்ளன் டாய்ஸ்லாம் போடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த யூடியூப்பை பார்த்து ஆண்ட்ராய்டு மொபைல் பார்த்து நான் நிறைய பின்ன ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய ஹாபியே, ஃபுல் டைம் ஹாபியே இது தான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டு வேலை முடித்தோன்னே இதை தான் நான் எப்போயுமே பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த உள்ளன் டாய்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர்த்துக்கு இதை நான் கிஃப்ட்டும் பண்ணியிருக்கேன், நிறைய பேர்த்துக்கு இதை நான் சேலும் பண்ணியிருக்கேன். என்னோடய உள்ளன் டாய்ஸ்லாம் எது இதில் ரொம்ப அழகாக இருந்ததுன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பார்ட் 1 வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். பார்ட் 2 வந்து அப்புறமா போடுறேன். எனக்கு டைம் இருக்கக்குள்ளே நான் பார்ட் 2 போடுறேன். அதில் நான் பின்ன ஹேண்ட்பேக்ஸு, பர்ஸஸ்ஸு, ட்ரெஸ்ஸு இது எல்லாமே போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்ப சொல்கிறேன், என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். சரிங்களா?